டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. நவம்பர் 16, 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 1. பட்டணமருதூர் அகழாய்வு பணியை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் எந்த நிதியாண்டில் அறிவிப்பு வெளியிட்டது? 2025 to 2026. கொஷின் நம்பர் 2. தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்படும் இயற்கை விவசாய மாநாடு 2025 எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். கொஷின் நம்பர் 3. இந்தியாவின் முதல் உள்நாட்டு குவாண்டம் வைர நுண்ணோக்கியை உருவாக்கிய கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் ஐஐடி பாம்பே. கொஷின் நம்பர் 4. மத்திய அரசு முன்மொழிந்துள்ள விதைகள் வரைவு மசோதா 2025 தற்போது நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்திற்கு மாற்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விதைகள் சட்டம் 1966 மற்றும் விதைகள் கட்டுப்பாட்டு ஆணை 1983. கொஷின் நம்பர் 5. சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் போட்ஸ்வானா பயணத்தின் போது எந்த விலங்கின் இடமாற்றத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஆன்சர் சிவிங்கி புலி. கொஷின் நம்பர் 6. உலக சர்க்கரை நோய் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 14. கொஷின் நம்பர் 7. தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் திட்டம் எந்த துறையின் கீழ் முதன்மையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆன்சர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. கொஷின் நம்பர் 8. சமீபத்தில் வெளியிடப்பட்ட WHO உலகளாவிய காசநோய் அறிக்கை 2025 படி 2015 2024 வரையிலான காலகட்டத்தில் காசநோய் பாதிப்பு குறைவு விகிதம் என்ன? ஆன்சர் 21%. நவம்பர் 15, 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. சமீபத்தில் இந்திய மொழிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மொழி மற்றும் அறிவாற்றல் ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி. கொஷின் நம்பர் 2. விஷ்ணுபுரம் சரவணன் 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதை எந்த படைப்பிற்காக பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றை சிறகு ஓவியா. இது எதற்காக இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது எதற்காக வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த குழந்தை இலக்கிய படைப்புக்காக வழங்கப்படுது. இதுக்கான பரிசு தொகை 50,000 ஒரு செப்பு பட்டயமும் வழங்கப்படுது. 2024ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது வென்றது யாருன்னா யூமா வாசுகி. அவங்க எழுதின நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்வியின் பிறந்தநாள். இந்த நூலுக்காக அவங்களுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 3. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் ஆடவர் ரெக்கவ் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தீராஜ் பொம்மதேவரா. பெண்கள் பிரிவில் யார் வென்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கிதா பகத். அவங்க தான் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியா 10 பதக்கங்களோட முதலிடத்தில் இருக்குது. 6 தங்கமும் 3 வெள்ளியும் 1 வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. கொஷின் நம்பர் 4. சமீபத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டி 2025 முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாநில பேரிடர் மீட்பு படை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலிடத்துலையும் உத்தரகாண்ட் 2வது இடத்துலையும் ஹிமாச்சல பிரதேசம் 3வது இடத்துலையும் இருக்குது. இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா யூபி அதாவது உத்தரப்பிரதேசம் காஜியாபாத் அப்படிங்கிற நகரில் நடைபெற்றுச்சு. எப்போதுன்னா நவம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் இது நடைபெற்றுச்சு. கொஷின் நம்பர் 5. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக எந்த உள்ளாட்சி அமைப்பில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை மாநகராட்சி. இன்றைக்கி தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி இது தொடங்கப்பட்டிருக்கு. எப்போ தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த போகிறாங்க அப்படின்னா டிசம்பர் 6ஆம் தேதி விரிவுபடுத்த இருக்காங்க. அடுத்து கொஷின் நம்பர் 6. பழங்குடியினர் பெருமை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி நவம்பர் 15. கொஷின் நம்பர் 7. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் சார்பில் நடத்தப்படும் 2025ஆம் ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி புதுடெல்லி. புதுடெல்லியில் எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட்டர் நொய்டா அப்படிங்கிற இடத்துல நடைபெற இருக்குது. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா நவம்பர் 16 நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. கொஷின் நம்பர் 8. சந்திராயன் 4 திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவிலிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்புவது. கொஷின் நம்பர் 9. பீகாரில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நிதிஷ்குமார். கொஷின் நம்பர் 10. சர்வதேச மாணவர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி நவம்பர் 17. இதற்காக இந்த நாளை சர்வதேச மாணவர் தினமாக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1939 2ஆம் உலக போர் அப்போ செக் குடியரசு நாட்டோட மாணவர்கள் நாஜி படைகளால் கொல்லப்பட்ட நாளான இன்று சர்வதேச மாணவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.